வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸில் ரெண்டாவதாக ரிலீஸ் ஆன த ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி பற்றி தான் பேச போகிறோம். வாங்க கதை பேசலாம். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, வழக்கம் போல் 221B பேக்கர் ஸ்ட்ரீட் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டில் தான் ஆரம்பிக்குது. ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து உட்காந்துருக்காரு, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் டாக்டர் வாட்சன் வந்து வெளியேருந்து வராரு. ஏன்னா நம்ம டாக்டர் வாட்சன் வந்து தனியாக அவரோட ஒய்ஃபோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா. ஷெர்லாக்கை மீட் பண்ணுறதுக்கு அப்பப்போ வருவார். ஷெர்லாக் வந்து மீட் பண்ணுறதுக்கு வாட்சன் வராரு. வரும்போது கிளைண்ட் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த கிளைண்ட்டை பார்க்குறாரு. வாட்சனுக்கு பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு நார்மலான பர்சன் மாதிரி இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு 35-40 ஏஜ் இருக்கும். ஆள் வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டாக ஃபேட்டாக, தலைமுடி ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. ரெட் ஹெட்டட் ஹேர் அவருக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி வாட்சன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, நீ உட்காரு, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேஸ் வந்திருக்கு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனையும் உட்கார சொல்கிறாரு. நீ இந்த கேஸை பற்றி கேளு அப்படிங்கிறாரு. இப்போது அந்த வந்திருக்காரு இல்லையா அந்த கிளைண்ட்டு, அவரோட அந்த கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட பேர் என்னென்னா ஜெபஸ் வில்சன், அதுதான் அவரோட பேர். இப்போ வில்சன் வந்து அவரோட கதையை சொல்கிறார். வில்சன் வந்து ஒரு அடகு கடை வந்து லண்டனில் வச்சுருக்காரு. அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடையாது அவருக்கு. ஒரு சின்ன வருமானம் வர்ற ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்காரு. அதில் அவருக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ்லாம் அங்கே நடக்கிறது இல்லை. அங்கே ஒரே ஒரு அசிஸ்டண்ட் மட்டும் வச்சுருக்காரு. அந்த அசிஸ்டண்ட் பேர் வின்சென்ட். அவன் மட்டும் அவங்க அந்த அடகு கடையில் வேலை பார்க்குறான். இப்படியே போய்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் வின்சென்ட் ஒரு நாள் வந்து, வின்சென்ட்டுங்கிறது அவரோட அசிஸ்டண்ட், வில்சனோட அசிஸ்டண்ட். வின்சென்ட் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து வில்சன் பார்க்குறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, யாருக்கெல்லாம் சிவப்பு கலர் முடி இருக்கிற தலை இருக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு தர்றோம், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது என்னடா அட்வர்டைஸ்மெண்ட்டே வித்தியாசமாக இருக்குதே, இது என்ன தகுதி, ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன ரெட் கலர் ஹேர் இருந்தால் வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. கீழே என்ன போட்டிருக்குன்னா, ஒரு நாளைக்கு 4 யூரோ சம்பளம் தர்றோம் அப்படின்னா. 4 யூரோங்கிறது அப்போ வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு மந்த்லி வேஜஸே அந்த 4 யூரோஸ் தான் இருக்கும். இதை வந்து டெய்லி ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அது பெரிய சம்பளம். அப்போது இதை ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வின்சென்ட் கேட்குறான். ஏன்னா கடையில் வந்து பெரிய லெவலில் வியாபாரம் இல்லை, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குது, சும்மா பார்ட் டைமாக நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிமா. அப்போது இவர் என்ன சொல்லுவார்னா, இல்லைப்பா அது ரெட் ஹெட்டட்காரன்னா ரெட் கலர் ஹேர் இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் வருவாங்க, இதில் நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு இப்படி ஒரு இது வச்சுருக்காங்க அப்படின்னா வின்சென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இல்லை, இந்த ஆர்கனைசேஷனை பற்றி நான் படித்தேன். இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தது யாருன்னா, அந்த வேலை கொடுக்குற ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் தலை ஃபுல்லாக ரெட் கலர் ஹேராக இருக்கும். ஸோ அவர் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ரெட் கலர் ஹேர் இருக்கிறனால நிறைய அவமானங்கள், கேலிகள் வந்து அவர் வாழ்க்கை ஃபுல்லாக சந்திச்சுக்கிட்டே இருக்கார். அப்போது அவர் ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கும்போது அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கும் போது, என்னோட பிஸ்னஸ் கன்சர்னில் ரெட் ஹெட்டட் கலர் ஹேர் இருக்கவங்க மட்டும்தான் சேரணும், வேறு யாருமே சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வர்றாரு. ஏன்னா தான் எதால் வந்து அவமானப்படுத்தப்பட்டனோ அதே மாதிரி அந்த ரெட் கலர் ஹேர் இருக்கிற எல்லாரும் அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க, பாடி ஷேமிங் பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு லண்டனில். இதில் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, அதாவது ஒரு கிரவுண்ட் மேன், அதாவது நல்லா வளர்ந்தவங்க, ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது தகுதி அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வின்சென்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறான். அப்போது போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சும்மா வாக்கின் போங்க, கிடைக்கல, அது 2வது பட்சம் அப்படின்னு வின்சென்ட் வந்து சொல்கிறான். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே போகிறாரு. அவர் என்ன நினச்சிட்டு போகிறாருன்னா, ஏன்னா ஒரு அதிகமான சேலரி, அப்போ நிறையா கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறாரு. பார்த்தா அங்கே கூட்டமே இல்லை, மொத்தத்துக்கு ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. சரி இவரும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. இவரை பார்த்த உடனே நீங்கள் செலக்டடுன்னு சொல்கிறாங்க. என்னடா இன்டர்வியூ, எந்த கொஸ்டினுமே கேட்கல, எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி வில்சன் பார்க்குறாரு. இல்லை, இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே அந்த ரெட் கலர் ஹேர் வந்து நல்ல நேச்சுரலாக இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இதுக்கு தான் தகுதியான ஆள் அப்படிங்கிற. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பேச்சுலராக கல்யாணம் ஆனவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேச்சுலர், இவருக்கு 35 வயசு ஆயிடுச்சு, பட் ஸ்டில் அவர் பேச்சுலர். அப்போ பேச்சுலரா, ஐயோ இங்கே எங்கள் கன்சர்னில் வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கிறார் அந்த மேனேஜர். பட் ஸ்டில் உங்களோட ஹேருக்காண்டி நாங்கள் டெஃபினட்டாக வேலை கொடுக்குறோம், நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேலை டைம் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இங்கே, நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெர் டே உங்களுக்கு 4 யூரோஸ். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் காலையில் 10 மணிக்கு வந்துடணும்,
2 மணிக்கு வெளியே போகணும். இந்த 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பெர்மிஷன் கேட்கக்கூடாது, சிக் லீவ் போடக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒத்து வரீங்கன்னா நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். உடனே இவர் யோசிக்கிறாரு, 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வரலாமா வேணாமா? ஏன்னா இவர் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு, அடகு கடை. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அடகு கடையில் வந்து பொதுவாக எப்போ ஆட்கள் வருவாங்க அப்படின்னா சாயங்காலத்துக்கு மேலே தான் ஆட்கள் வருவாங்க. ஏன்னா காலையில் வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் அந்த டே அந்த சம்பளம் வாங்கின உடனே வந்து அடகு கடையில் பணம் கட்ட வேண்டியது, இல்லை ஏதாவது நகை அடகு வைக்க வேண்டியது, இது எல்லாமே பிஸ்னஸ் மேக்ஸிமம் சாயங்காலம் தான் நடக்கும். அப்போ காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரில. அது போக நம்ம ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்கோம், வின்சென்ட் இருக்கான், அவன் ஓரளவு நல்லாவே வேலை பார்க்குறான். அப்போது அவன் ஓரளவு கடையை மேனேஜ் பண்ணிக்குவான். அப்படிங்கும்போது சரி இது 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 கரெக்டான ஜாபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அந்த ஜாபுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறார். இப்போது ஷெர்லாக் கேட்குறான், இது அவர் ஷெர்லாக் என்ன கேட்குறாருன்னா, இது என்ன டைப் ஆஃப் ஜாப் இருந்துச்சு, நீங்கள் ஜாபுக்கு போகும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அவர் எல்லாத்தையுமே கேட்பார் இல்லையா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது. அப்படின்னோடனே வில்சன் சொல்கிறாரு, நாள் நான் ஜாபுக்கு போகிறேன். ஜாபுக்கு போனால் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு சேர் ஒரு டேபிள் மட்டும்தான் இருந்துச்சு, தூரமாக இன்னொரு சேர் இருந்துச்சு, அதில் ஒரு மேனேஜர் இருந்தார். ஸோ என்னோடய வேலை என்னென்னா என்சைக்ளோபீடியா இருக்கு இல்லையா, அதை வந்து மேனுவல் காப்பி எடுக்கணும். அதாவது ஏற்கனவே ஒரு பிரிட்டானியா என்சைக்ளோபீடியான்னு ஒரு பெரிய புக் இருக்குது, ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை உட்காந்து மேனுவலாக கைப்பட இன்னொரு நோட்டில் வந்து எழுதணும். இதுதான் அவரோட வேலை. என்னடா இது டிஃப்ரெண்ட்டான வேலையாக இருக்குது அப்படின்னு. சரி, 4 யூரோ கொடுக்குறாங்க, என்ன வேலை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் டெய்லி வேலை பார்த்துருந்தேன். டெய்லி காலையில் போயிடுவேன், டெய்லி 2 மணி வரைக்கும் அப்படியே வேலை பார்த்துருந்தேன். ஒரு 8 நாள் இப்படியே போச்சு. பெர் டே சேலரிங்கிறது வந்து 4 யூரோ. அதை வந்து எப்போ தருவாங்கன்னா மந்த்லி தான் தருவாங்க. இப்போ 30 நாள் அவர் வேலை பார்த்தாருன்னா 30 × 4 120 யூரோங்கிறத அவங்க மந்த்து முடிஞ்சோடனே தருவாங்க. ஸோ இவர் டெய்லி வேலைக்கு போகிறாரு. இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது 8 நாள் முடிஞ்சு, 8ஆவது நாள் முடிஞ்சு ஒரு நாள் அந்த ஜாபுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கே ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கு, என்னென்னா ரெட் ஹெட்டட் லீக் டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு. அதாவது ரெட் ஹெட்டட் லீக்கை வந்து நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லி. இவருக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, இப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, திடீர்னு ஆரம்பித்தானுங்க, ஒரு ஜாபு கொடுத்தானுங்க, 4 யூரோ அப்படின்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, அவனை பற்றி இந்த சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் அதை போய் விசாரிக்கிறாரு, இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எங்கே போனாங்க, ஏன்னா 8 நாள் வேலை பார்த்ததுக்காக சேலரி வாங்கணும்ல. அப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. யாருக்குமே தெரில அப்படி ஒருத்தவங்களை பற்றி, இந்த ஆஃபீஸை பற்றி. அப்போது அந்த பில்டிங் ஓனர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே இந்த மாதிரி ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு, டான் ராஸ்கோ அப்படின்னு ஒருத்தர் வந்து கம்பெனி ரன் பண்ணார், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, டான் ராஸ்கோ அப்படி ஒருத்தர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, ரெட் ஹெட்டட் லீக்குன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. இங்கே வில்லியம்னு ஒருத்தர் வாடகைக்கு இருந்தான், பட் அவனும் காலி பண்ணிட்டு போயிட்டான், பட் நீங்கள் சொல்கிற யாரையுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அது ஹவுஸ் ஓனர் சொல்கிறார், அந்த பில்டிங் ஓனர் சொல்கிறார். சரி, அந்த வில்லியமோட அட்ரஸையாவது கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாரு. அந்த அட்ரஸும் வில்லியம் இப்போ கரண்ட்டாக எங்கே ஷிஃப்ட் ஆகி போனார் அந்த அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு அந்த அட்ரஸையும் வாங்கிட்டு போகிறாரு. அதுவும் ஃபேக் அட்ரஸ், அங்கே வில்லியம்னு யாருமே இல்லை. ஸோ வில்சனுக்கு இப்போ என்னென்னா, நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோன்னு தோணுது. 8 நாள் நான் எதுக்கு என்னை ஜாபு கூப்பிட்டாங்க, 8 நாள் என்னை சும்மா உட்காந்து ஒரு டிக்ஷனரியை வந்து கைப்பட மேனுவலாக காப்பி பண்ண வச்சாங்க, இது எதுக்கு நடந்துச்சு, என்னை யாரும் ப்ராங்க் பண்ணாங்களா, இல்லை எனக்கு வந்து அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னாவது தெரியணும். என்னை ஏமாற்றிட்டாங்க, ஓகே, எனக்கு அந்த 32 யூரோ எனக்கு கிடைக்க வேண்டாம், 8 நாள் சேலரி எனக்கு வேண்டாம், பட் எதுக்காக என்ன அவங்க இப்படி பண்ணாங்க, என்னை ஹியூமிலேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது, இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக்கிட்ட வில்சன் கேட்குறாரு. இப்போ ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக்கையும் வாட்சனையும் கூப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவரோட அடகு கடை எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடகு கடைக்கு போயிட்டு அங்கே அந்த வின்சென்ட்டையும் பார்க்குறாங்க. வின்சென்ட்டையும் பார்த்துட்டு அந்த அடகு கடை இருக்கிற லொக்கேஷன், சிச்சுவேஷன், அந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. அப்போது வாட்சன்ட்ட வந்து ஷெர்லாக் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு நைட் 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த கேஸை வந்து நம்ம முடிக்க போகிறோம். இது அவர் வில்சன் சொல்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ப்ராங்கோ ஒரு இதோ கிடையாது, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வேணும். அஸ் யூஷுவல் நீ வரும்போது உன்னோட மிலிட்ரியில் கொடுத்த அந்த துப்பாக்கியும் சேஃப்டிக்கு கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்கிறார். ஸோ அடுத்த நாள் நைட்டு 10 மணிக்கு இவர் வீட்டுக்கு வர்றாரு. ஷெர்லாக் வீட்டுக்கு நம்ம வாட்சன் வர்றாரு, துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. உள்ளே வந்தால் உள்ளே ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஜோன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் நல்ல வயசானவர், ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அப்போது வாங்க நம்ம 4 பேரும் போய் சேர்ந்து நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் எதுவுமே ஐடியா கிடையாது வாட்சனுக்கு, எங்கே போகிறோம் இவங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி. இது இன்ஸ்பெக்டர் ஜோன்ஸ்.
இன்றைக்கி நம்ம ஒரு கேஸை முடிக்க போகிறோம், அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஜோன்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறது. இந்த பக்கம் இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டால் மேரி வெதர் அவர் பேர். அவர் யாருன்னா லண்டனில் இருக்கிற ஒரு பெரிய பேங்க்கோட ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர். சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேபில் வந்து அவங்களுக்குள்ளே நிறையா டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துலேயே ஆக்சுவலாக வந்து கதையோட சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். பட் நான் அதை வந்து இங்கே சொல்லலை, நான் கிளைமேக்ஸ்லேயே சொல்கிறேன். அவங்க நிறைய அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு நேராக எங்கே போவாங்க அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு போவாங்க. இந்த மேரி வெதர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த அவர் ரன் பண்ணுற பேங்க்குக்கு போவாங்க. அந்த பேங்க்கை ஓப்பன் பண்ணிட்டு அதோட வால்ட், அந்த பணம் நகை எல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த இடத்துக்கு போவாங்க. ஏன்னா அது இவர் மேனேஜிங் டைரக்டருங்கிறனால அவருக்கு எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அங்கே போகும்போதே வாட்சன் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பார். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக நகை பணம் அப்படின்னு இருக்கும். அப்போ இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பார். கிட்டத்தட்ட 30,000 யூரோ வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜிங் டைரக்டர் சொல்லுவார். இப்போது நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30-11 மணி ஆயிரும். இப்போ ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, அங்கங்கே சின்ன சின்ன பெட்டியாக இருக்கும், கார்ட்போர்டாக இருக்கும். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு பின்னாடி போய் 3 பேர் ஒளிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாரும் அங்கங்கே ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் வாட்சனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒளிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அப்படியே அமைதியாக இருக்குது அந்த இடம். ஒரு ஒளிஞ்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோன்னே வாட்சன் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அந்த ரூம் இருக்குல்ல, அந்த வால்ட் ரூம் இருக்குல்ல, அந்த வால்ட் ரூமில் திடீர்னு யாரோ கீழே இருந்து மேலே வர்றாங்க. என்னடா அது கீழே இருந்து யாரா மேலே வர்றாங்கன்னு பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஷெர்லாக் கத்துறான். ஷெர்லாக் வேமா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட ரிவால்வர் எடுத்துகிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு துப்பாக்கி எடுத்து வந்து நிற்கிறார். யாருன்னு பார்த்தா வில்சனோட அசிஸ்டன்ட் இருந்தார்ல வின்சென்ட், அந்த வின்சென்ட்டும் வில்சனுக்கு வேலை கொடுத்தார்ல ஒருத்தர் டான் ராஸ்கோ, அவரும் அங்கே நிற்கிறாங்க. அவங்கள வந்து இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணு. உடனே வாட்சன் வந்து கேட்குறாரு, என்ன நடக்குது ஷெர்லாக், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறான். இந்த வின்சென்ட் இருக்கார் இல்லையா, அந்த வின்சென்ட் வந்து அவர் பேர் வின்சென்ட் கிடையாது, அவர் பேர் வந்து ஜான் கிளே. இவர் வந்து டான் ராஸ்கோ கிடையாது, இவர் வந்து வில்லியம். ஸோ இந்த கேஸ் வந்து எங்கே எனக்கு வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னா, வின்சென்ட் மேலே எனக்கு ஏன் ஃபஸ்ட்டே டவுட் வந்துச்சுன்னா, இந்த வின்சென்ட் வந்து வில்சென்ட்டை எப்போ வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு சேர்றாரு. அதே மாதிரி ஏன் நீங்கள் வந்து வின்சென்ட்டை வேலைக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வில்சென்ட்டை கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்க நான் இந்த மாதிரி எனக்கு கடைக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு நான் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்தாங்க. அவங்க கேட்குற சம்பளத்தில் பாதி சம்பளம் தான் வின்சென்ட் கேட்டார். ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா நான் வின்சென்ட் அப்பாயின்ட் பண்ணேன். எனக்கு அந்த இடமே வந்து ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, ஏன் இவ்வளோ குறைவான சம்பளத்துக்கு ஒரு சாதாரண அடகு கடைக்கு ஒருத்தர் வேலைக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு வேலைக்கு வந்து வின்சென்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுறான், இந்த இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போங்க, அதுவும் ரெட் கலர் ஹேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கணும், ஒரு வினோதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுறான். சரி, இவர் வேலைக்கு போகிறாருன்னா அங்கே அவருக்கு வேலையே கிடையாது, 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அங்கே இருக்கணும், அதுதான் அவரோட வேலை. அப்போ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த கடையில் அவர் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடாது, அவர் அடகு கடையில் இருக்கக்கூடாது. வின்சென்ட் வேறு வேலை பார்க்கணும். அதுக்காக தான் இவரை வந்து இந்த மாதிரி ஒரு 4 ஈரோங்கிற ஒரு காசு ஆசையை காட்டி அவர் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுறது தான் வின்சென்ட்டோட ஒரே வேலை. ஸோ எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் நான் அந்த அடகு கடைக்கு வந்தேன். இந்த அடகு கடைக்கு வந்தால் இது ஒரு இன்னர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த இன்னர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குது, இதோட பின்னாடி லைனில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் இந்த லண்டனில் இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் பேங்க் இருக்குது. அப்போ எனக்கு என்ன பிளான்னு புரிஞ்சு போச்சு. ஸோ வின்சென்ட்டு இந்த பேங்க்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான், வின்சென்ட்டுங்கிற ஜான் கிளே. ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கும் போது அவன் ஒரு யோசனை வந்திருக்கு அவனுக்கு. ஒரு நேரடியாக பேங்க்குள்ளே போக முடியாது, பயங்கர செக்யூர்டாக இருக்கும், எல்லா பக்கமும் அந்த சிஸ்டம் லாக்கு எல்லாமே இருக்கும், இதை உடச்சிட்டு உள்ளே போக முடியாது. அப்போது ஈஸியான வே என்னென்னா, ஒரு டனல் தோண்டி அடியில் வழியாக வால்ட்டுக்குள்ளே கரெக்டாக போகிறது தான் ஒரே வழி. அப்போது டனல் தோன்றதுனா எங்கேருந்து தோண்டணும், ஏன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தோ கடையில் இருந்து தான் டனல் தோண்டி அங்கே போக முடியும். அப்போ தான் அது பாசிபிள் அந்த திட்டம். அப்போ அதை எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கும் போது பக்கத்தில் இருக்க ஒரு கடையாக இந்த வில்சனோட கடையை பார்க்குறான் வின்சென்ட். அப்போது இந்த வில்சனோட கடையில் போய் நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு சேரணும். அப்போது என்ன பண்ணுறான்னா, வின்சென்ட்டுங்கிற பேரில் போய் குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றோம். வேலைக்கு சேர்ந்தோடனே இப்போ அங்கே டனல் தோண்டணும், இந்த கடையிலேருந்து பேங்க்குக்கு டனல் தோண்டணும். ஆனால் அந்த டனல் தோண்டணும் இல்லையா, அப்போது அந்த நேரத்தில் வில்சன் இங்கே இருக்கக்கூடாது. வில்சன் அவர் கடையில் அவரே தானே இருப்பார். அப்போ அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு ஏமாத்துறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லை, சும்மா இவங்களா ஒரு ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெட் கலர் ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 4 ஈரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகி அங்கே போகிறாரு. அவர் போகிற அந்த சமயத்தில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வின்சென்ட்டோட ஒரே வேலை என்ன அப்படின்னா, அங்கே டனல் தோன்றது தான் ஒரே வேலை. ஸோ எப்போ வந்து ரெட் ஹெட்டட் லீக் டிஸ்க்ளோஸ் ஆகுது அப்படின்னா,
அந்த டனல் தோன்ற வேலை முடிஞ்ச உடனே அவங்க அங்கே ஆஃபீஸை மூடிடுறாங்க. ஏன்னா இனிமேல் வில்சன் போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்போது அவங்க டனல் தோண்டிட்டாங்க, அவங்க பிளான்லாம் ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். அப்போ எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அடுத்த லீவ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, ஏன்னா ஒர்க்கிங் டே அன்னைக்கு பண்ண முடியாது, லீவ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு லீவு, நாளைக்கு சண்டே, நாளைக்கு லீவு. அப்போ இன்னைக்கு நைட்டு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அடுத்த நாள் சண்டேவாக இருந்தால் தான் அடுத்த நாள் யாருக்குமே தெரியாது பேங்க்கில் இப்படி ஒரு கொள்ளை போயிருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் தான் தெரியும் பேங்க்கில் இப்படி ஒரு ராபரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே இவங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இதுதான் உங்கள் பிளான். அப்போ இன்னைக்கு நைட்டு இவங்க எப்படியும் கொள்ளையடிக்கிறதுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து ஜானையும் கூப்பிட்டு வந்தேன், இன்ஸ்பெக்டர் ஜானையும் மேரி வெதரையும் கூப்பிட்டு இந்த பேங்க் வால்ட்டில் வந்து நம்ம ஒளிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ஜான் கிளே அந்த வின்சென்ட்டுங்கிற பேரில் ஏமாத்திருந்தார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே நிறையா கொலை கேஸில் இருந்திருப்பார். அவர் ஏற்கனவே ஒரு திருடன், ஒரு கொலகாரம் தான். ஸோ பார்த்தோன்னே ஜானை வந்து ஜோன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார், இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார். ஸோ இப்படி அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். ஸோ அகெயின் ஒரு சின்ன கதை தான், அதில் சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்லாம் இருக்கும். இதை வந்து வடிவேலு படத்தில் ஒரு காமெடியில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. வடிவேலை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு திருடங்கள்லாம் தப்பிக்கிறக்காண்டி ஒரு டனல் தோண்டுவாங்க, இந்த மாதிரி ஒரு காமெடி கூட வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்டாக அந்த ரீட் பண்ணும்போது சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட் இருக்கும். அப்போ லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அஸ் யூஷுவல் ஒரு ஷெர்லாக் வந்து ஒரு பிரில்லியண்ட்டாக அந்த கேஸை முடிக்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாகவே அந்த கதை முடிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ந்து கேட்போம். அடுத்த கதை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறோம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.